ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்ட விஷயம் ஹலால் லெவரேஜ் ரேஷியோ அவர் கேட்டிருக்கிறது. ஓகே, அது கரன்சியை பொறுத்து மாறும். அதுக்குரிய விளக்கத்தை தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு 50,000, உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு 50,000 போட்டு ஒரு 1 lakh நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கும் அண்ட் லொஸுக்கும். ஓகேவா? அப்போ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு 50,000 ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டு லொஸ் வந்து ரீச் பண்ணிட்டு 50,000 வந்துடுச்சு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து டோட்டலாக லொஸ்ட் ஆகி போகுது, இதுக்கப்புறம் லொஸ்ட் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய காசு போகும், ஸோ என்னுடைய காசு நீ கொடுத்துரு அப்படின்னுவாரு இல்லையா? அதே மாதிரி தான் புரோக்கர் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அவன் கையில் கூட காசை தரலை, அவன் லெவரேஜ் அப்படின்ற விஷயத்துக்குள்ள அப்படி தார மாதிரி காட்டுறான். பட் இவர் நம்ம கிட்ட கேட்டு தான் வாங்குவார். அவன் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த லெவலை விட்டு கீழே வரும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய காசை அவன் எடுத்துட்டு அவன் சேஃப் ஆயிடுவான். அப்போ அதுக்காண்டி அவன் கொடுக்குற ஒரு விஷயம் தான் இந்த லெவரேஜ் அப்படின்றது. இந்த லெவரேஜை வந்து நம்ம சரியா யூஸ் பண்ற முறையை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன். அவர் கேட்டது வந்துட்டு இப்போ யூரோ யூஎஸ்டி அண்ட் யூரோ ஜேபிஒய். நான் யூரோ யூஎஸ்டிக்கு சொல்லிடுறேன் ப்ரோ, நீங்கள் யூரோ ஜேபிஒய்க்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கொமெண்டே வந்து கொஞ்சம் லென்த் ஆகுது அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை வந்து மேக் பண்ணேன். சரியா? இப்போ இது வரைக்கும் வந்து ப்ரோ யூரோ யூஎஸ்டியில் லோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஓகேவா 0.5365 அப்படின்றது தான் அதனுடைய லோ ப்ரைஸ். ஓகேவா? மார்க்கெட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0.937. இப்போது இதில் பிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிப்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த 65 இருக்கு இல்லையா? அந்த 65 வந்து 5365 இருக்கிறது வந்து 5375 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 10 பிப்ஸ். அதாவது இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பிப் கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கணும் ப்ரோ. நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் பிப் கால்குலேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்தது வந்து லொட் சைஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். இப்போது இதில் வந்து நீங்கள் 0.01 அதாவது 0.01 அப்படி என்ற லோட் சைஸ் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் 10% அதாவது 0.10 cents என்ன செய்றீங்கன்னு சொன்னால் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ எடுத்து பை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறீங்க அப்படின்றது வந்து அர்த்தம். சரியா? 0.01 போட்டால் 10% வாங்குறீங்க. அதாவது எத்தனைக்கு வாங்குறீங்க? நான் சொன்னபடி வந்து இந்த 65 வச்சு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் 66 ஆகும்போது வந்து உங்களுக்கு 10% வந்து ப்ராஃபிட் ஆயிடும். ஓகேவா? அப்போ நான் சொன்னபடி வந்துட்டு 65 இருக்கிறது 75க்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க கையில் வந்து என்ன நடக்கும்? $1 வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. அது எப்போ? அந்த 75 ஆகும்போது. அப்போது திங்க் பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் 0.01 யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இவ்வளோத்துக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த பிப்ஸ் கால்குலேஷனை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இங்கேருந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருக்கிறது வந்து பாருங்க ப்ரோ 10,654 பிப்ஸ். அப்போ உங்களுக்கு 10 பிப்ஸுக்கு வந்து அதாவது 10 பிப்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு $1 கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 10,000 பிப்ஸுக்கு வந்து எத்தனை கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம அதை பார்ப்போம். 10,654. சரியா? அதை நம்ம பிரிப்போம் வந்து 10ஆல். ஏன்னா நமக்கு அந்த பாயிண்ட் வருது இல்லையா? அப்போ நீங்கள் யூரோ யூஎஸ்டியில் 0.01 ட்ரேட் பண்ணணுமா இருந்தால் உங்ககிட்ட இருக்க வேண்டிய பேலன்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ். இது இருந்தால் தான் என்ன பண்ணலாம்? நீங்கள் 0.01 யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் பார்ப்போம். ஓகேவா? இப்போ மார்க்கெட் இங்கேருந்து போய் மார்க்கெட் இப்போ இருக்கிற கரண்ட் பிளேஸுக்கு பார்ப்போம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5,570. அதை நம்ம பிரிக்கணும் 10ஆல் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட $557 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம். நான் பைக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேவா? நான் செல்லை பற்றி பேசலை, பைக்கு சொல்கிறேன். இப்போ பை பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் பை பண்ணணும்னா உங்ககிட்ட வந்துட்டு $557 இருக்கணும். $557 இருந்தால் உங்களுடைய காசு இங்கே இருக்கிற இந்த லெவல், அதாவது இந்த 0.5368 அப்படின்ற அந்த லெவல் வரைக்கும் நீ என்ன செய்யலாம்? உங்களுடைய ட்ரேடை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அப்போ அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு கீழே போகிறதுக்குரிய பாசிபிள் வந்து குறைய. ஆனால் போகாதன்னெலாம் சொல்ல முடியாது இல்லையா? இப்போது கோல்டு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த சார்ட்டையும் வந்து ஜஸ்ட் உங்களுக்காண்டி காட்டுறேன். ஓகே, சரிங்க.
இது வந்து கோல்டு சார்ட் சரியா. கோல்டு வந்து இன்றைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1954 சரியா. ஆனால் இதனுடைய ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வரும் இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் வரக்குள்ள அது ப்ரைஸை வந்து பாருங்கள் ஜஸ்ட் ஒரு $251 இருந்துருக்கு சரியா. இப்போ வந்து பாருங்கள் 1954. இது வந்து அவுன்ஸுக்கு காட்டுதா, ஒரு அவுன்ஸுக்குரியது கிட்டத்தட்ட 24 கிராம் வரும் ஓகேவா. அதுக்குரிய விஷயத்தை தான் இது காட்டிட்டு இருக்குது இங்கே. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இங்கே திரும்ப 251 கோல்டு வருமா இருந்தால் நம்ம நேரத்தில் பார்த்தோம் இல்லையா யூரோ யூஎஸ்டி, அதுவும் வரலாம். அவ்வளோதான் சிம்பிள். எப்படி தான் சொல்ல முடியும் ப்ரோ, இதுக்கு மிச்சமாக வந்து சொல்ல இயலாது சரியா. அப்போ அங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் வரலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் 0.01 யூஸ் பண்ணுறையா இருந்தால் உங்ககிட்ட இப்போதைக்கு யூரோ யூஎஸ்டி இருக்கிற கரன்சிக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்ககிட்ட அது நீ இந்த இடத்துல இருந்து பை பண்ண போறீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு $557 வந்து தேவை அப்படின்றது தான் இதனுடைய சுருக்கமான விஷயம் சொல்லியிருக்கிறேன் ப்ரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ நம்மளுடைய வீடியோஸை வந்து லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதே மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.